சரி, கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் என்னப்பா பிரச்சனை, என்ன தகராறு? வழக்கம் போல எல்லை தகராறு தான். இந்த எல்லை தகராறை தாண்டி ஒரு கோயில் தகராறு நம்ம ஊர் மாதிரி தான். நம்ம ஊர்ல கோயில் தகராறு நடக்கல இல்லைங்களா? ஒரு தேவர் மகன் ஒரு படமே வந்து அந்த நாட்டே பாத்தீங்கன்னா ஒரு கோயில் பிரச்சனை தான். கோயிலை இழுத்து கதவை மூட்டினதால வர பிரச்சனை தான் ஒரு பெரிய கலவரத்திற்கு, ஒரு பெரிய சண்டைக்கான காரணமா மாறுது. அது ஒரு பெரிய திரைப்படமா மாறி அந்த திரைப்படம் பெரும் வெற்றியாக மாறுது. வந்து இது மாதிரி நிறைய பிரச்சனை நம்ம பார்க்கறோம், கோயில் பிரச்சனைகள். அங்க என்ன கோயில் பிரச்சனை? அதுவும் சிவன் கோயில் பிரச்சனை அப்படின்றாங்க. என்னங்க அது வந்து ரெண்டுமே வந்து பௌத்த மதத்தை தழுவக்கூடிய நாடுகள், புத்தரை வணங்கக்கூடிய ரெண்டு நாட்டு மக்களும். எங்களுக்கு என்ன சிவன் கோயில் தகராறு? நம்ம ஊர் ஆளுங்க அங்க யாரா இறங்கிட்டாங்களா? அங்க எப்படி சிவன் கோயில் வந்தது? என்னதான் பிரச்சனை? எல்லையில் போர் பதட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சின்ன நாட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய நாடு பின்னாடி இருக்கும். அப்படி இவங்களுக்குள்ள பெரிய நாடு யார் இருக்காங்க? அவங்க களத்துல இறங்குவாங்களா? அவங்க ரெடியா இருக்காங்களா? இல்ல இந்த போரை மூன்றாம் தர நாடுகள் அல்லது வந்து யாராவது ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணி இதை நிறுத்துவாங்களா? இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்ப்போம்.